ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் செய்ய போகிற பொடி ரொம்ப எளிமையானது, சுவையானது, உங்களுக்கு அதிக செலவு இருக்காது, உடனே பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். நம்ம சாதாரணமாகவே அது ரொம்ப சுவையாக இருக்கும். சில சமயத்துக்கு சாதத்தில் கூட அவசரத்துக்கு நான் பிசைஞ்சு சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். இதுக்கு நாம் என்னென்ன எடுக்கிறதுன்னு சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த இதில் 1 டம்ளர் மிளகா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு அதிக காரம் வேண்டான்னு நினைக்கிறவங்க 1/2 டம்ளர் போதும், ஒரு 15 மிளகா போதும். நான் இது நிறைய நான் கொஞ்சம் காரம் சேர்த்துக்குவேன், அதனால் இது நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதில் உளுத்தம்பருப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளை உளுத்தம்பருப்பு. இது அரைக்காப்படி உலக்கு நிறைய வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 50 எள்ளு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு பாக்கெட் எள்ளு 50 எள்ளு இருக்கும். இது 50 எள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நாம் இதை எப்படி வறுக்கணுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது சட்டி சூடு வந்துருச்சு. நாம் இந்த மிளகாயை போட்டு வறுக்கணும். இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வறுக்கணும். இந்த வாசனை வரும், இந்த வறுக்கும் போதே மிளகா வாசனை வரும்போது எடுத்துருங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் சிவப்பாக வந்துருச்சு, கொஞ்சம் சிவப்பும் கருப்புமாக வந்துருச்சு, வாசனை வந்துருச்சு. இதை நம்ம மிளகாயை எடுத்துடலாம். இப்போது அடுத்தது உளுத்தம்பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை போடணும். இதே மாதிரி ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதே போல் கொஞ்சம் சிவக்க வறுக்கணும். சிவக்க வறுக்கும்போது உளுத்தம்பருப்பு வாசனை வரும். வாசனை வரும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். எடுத்து எள்ளை போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், நாம் எள்ளு போட்டுடலாம். எள்ளு நம்ம 50 எள்ளு எடுத்துருக்கோம். இதை போட்டுடலாம். இது உங்களுக்கு எப்படி நமக்கு தெரியும்னா, இது வெடித்து வரும். இதுவும் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. இது வெடித்து வரும்போது நம்ம எடுத்துடலாம். இது நமக்கு எப்படி செவந்திருக்குன்னு தெரியாது இல்லையா, அதனால் இது வெடித்து வரும் பாருங்கள். இந்த வெடித்து வரும்போது நம்ம எடுத்துக்கணும். அந்த வாசனையோடு வெடித்து வரும். வெடிச்சு வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த வெடித்து வர்ற பக்கத்தில் நாம் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ் பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன், கெட்டி பெருங்காயம். இந்த கெட்டி பெருங்காயத்துலேருந்து சும்மா ஒரு துண்டு, ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு துண்டு, சின்ன துண்டு, அதை எடுத்து நாம் அதில் எண்ணெயில் பொரித்து அதில் போடணும். கொஞ்சோண்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் கெட்டி பெருங்காயம். உங்கள் தேவைக்கு தகுந்த பொடி போட்டுக்கலாம். இல்லது நீங்கள் பொடி பெருங்காயம் இருக்கு இல்லையா, என்எஸ் பெருங்காயத்தூள், அந்த தூள் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நான் இதை போடுறேன், பொரிச்சிருவேன். பொரியுது பார்த்தீங்களா. இதை நம்ம அப்படியே அந்த மிளகாப்பொடியோட போட்டுக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு இதை போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்த பொருளை நல்லா ஆற வச்சுருங்க. அதில் இந்த ஸ்பூன் இது கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூனு, இது சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. இந்த உப்பை இதோடு போட்டுட்டு நாம் மிக்சியில் திரிச்சுக்கணும்.
இதில் வந்து நம்ம மிளகாயை ஒரு ஒரு அடி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் போடலாம். இப்போ மிளகா பொடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதோடு நாம் வந்து இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பையும் வறுத்த எள்ளையும் இதில் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். நாம் இதை சேர்த்து திரிச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திரிச்சாச்சு. இதை இட்லிக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி முடிஞ்சது. இதை வந்து ஒரு தட்டில் கொஞ்ச நேரம் ஆற வைங்க. ஏன்னா மிக்சியில் அரைச்சிட்டோம்ல, கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சம்பளத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே நாம் வந்து அரைக்கும் போதே ஒரு வெள்ளைக்கட்டி, கொஞ்சோண்டு வெள்ளைக்கட்டி வந்து ஒரு துண்டு வெள்ளைக்கட்டி போட்டும் அரைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைக்கட்டியும் போடலாம். நான் இதில் போடலை, போட்டால் நல்லா தான் இருக்கும். இதில் வந்து இங்கே இதை ஆற வச்சு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.